அவரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு நாளுமே. ஏன்னா நான் வீட்டில் நம்ம ஜென்ரலாக ஒரு 5-10 மினிட்ஸ் மீட் பண்ணுவோமா சார், அவர் அவ்வளோதான் சார் டைம் கொடுப்பாரு. யார் வந்தாலுமே அந்த 10 மினிட்ஸ் டக்குன்னு ஒரு காஃபி குடிச்சிட்டு என்னன்னு கேட்டுட்டு ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ், அதுக்கு மேலே அவர் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார். பட் ஒரு செட்டில் அவரோட ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார், பல நாட்கள் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அவர் நிறைய ஓப்பன் அவுட் பண்ணுவார் சார். அவர் பிடிச்சிருந்தா நிறைய ஓப்பன் அவுட் பண்ணி பேசுவார். அண்ட் அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது சார் ஆக்சுவலி அந்த ஒரு ப்ரீஃப் பீரியட் ஆஃப் டைமில். அண்ட் மறக்கவே முடியாது சார் ஆக்சுவலி. அவர் வந்து எப்படின்னா சார், ஒரு சீன் நான் ரொம்ப எனக்கு மைண்டில் ரொம்ப ஓடிட்டே இருக்க விஷயம் என்னன்னா, ஒரு சீனை அப்ரோச் பண்ணுற விதம் வந்து இப்போவுமே ஒரு டெபியூ ஆக்டர் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்களோ அப்படி அப்ரோச் பண்ணுவார். அவர் வந்து டைலாக் சொல்லிகிட்டே இருப்பார் சார் ஆக்சுவலாக நம்ம ஷார்ட்டுக்கு முன்னாடி. ஐ மீன் உட்காந்துட்டு ஒரு மெடிடேஷனில் தான் இருப்பார். அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார். ஸோ ஒரு என்னது அதை சீனை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார். முன்ன பின்ன அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ நான் வந்து பக்கத்தில் உட்காந்தாலுமே ஹில் இன்ட்ராக்ட், அதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுவார். பட் மைண்டு ஒரு இடத்துல இருக்கும், அது வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல சார். அண்ட் தென் இப்போ ஷார்ட் ரெடின்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி ஹில் கோ இன்டு தட் ஃப்ளோ. ஷார்ட் ரெடின்னு சொல்லும் போது இப்போ அந்த கேமரா இப்போ செட் பண்ணுறீங்க எல்லாம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹில் சே த லைன்ஸ். அந்த லைன்ஸை சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார்ல. அந்த ப்ரெப்பிங் இருக்குல்ல, அந்த ப்ரெப் ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட்குள்ளே போகிற விஷயம் வந்து பியூட்டிஃபுல் சார். அது வந்து இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ இது பண்ணாலுமே த வே இஸ் லைக் கோயிங் இன் டு த கேரக்டர் அண்ட் சேயிங் த டைலாக்ல, அது இப்போவுமே அது ஒரு புது ஆக்டர் உள்ளே போனால் எந்த ஒரு ஃபீல்டில் இருப்பாங்களோ அந்த ஒரு ஃபீல்டில் இருக்காரு ஆக்சுவலி. அண்ட் இட் கீப்ஸ் திங்கிங், இந்த சீனை இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இந்த இடத்துல டைலாக் இப்படி போட்டால் கரெக்டாக இருக்குமான்னு டேரக்டர் கூப்பிட்டு கேட்பாரு. நெல்சன் சார் சில இடம் சார் இது ஓகேன்னு பாரு, சில இது ஓகே இல்லைன்னா ஓகே அப்படின்னா ஓகே இல்லைன்னா விட்டுடலாம், ஓகே இது ஓகே இல்லை. ஸோ அவர் டேரக்டரை கூப்பிட்டு சில இன்ட்ராக்ஷன் பண்ணுவார். இந்த இடம் நான் இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுப்பாரு. ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது சார். நம்ம பண்ணுறது ஒன்று, சொல்றது பண்றதை தாண்டி ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும்னு டெலிவர் பண்றது ரஜினி சார்.